மகனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைத்தொழுவேனா. மணி வெங்காயம் நறுக்கிறியாப்பா? எப்படி புள்ள கண்டுபிடிச்ச? நெடி அடிச்சது இல்ல. அத்தா பாக்குறவங்க முருகர் பக்தியில் ஆயர்தான் நினைச்சுட்டு போறாங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் கண்ணு இல்ல. இப்போதைக்கு நீதான் பாத்துக்கிட்டு இருக்க. வெங்காயம் நறுக்கே உனக்கு கண்ணு போயிட போகுது. பைத்தியம் பைத்தியம், உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தானா, அவன் முருகன் சிலையை வடிச்சானா. அந்த ஊர் ராஜா பொறாம பிடிச்சு அந்த சிற்பியோட கண்ணையும் கையும் பறிச்சுட்டானா. என் கண் முருகன் அந்த சிற்பிக்கு கண்ணும் கையும் கொடுத்தாரா. அதே மாதிரி வெங்காயம் இருக்கிறதுனால எனக்கு கண்ணு போச்சுன்னா என் கண் முருகன் எனக்கு கண்ணு கொடுப்பாரு இல்லையாமா? ஆமாப்பா. நீ வந்துட்டியா? என் தம்பி மக இன்னைக்கு நேத்தா காத்துக்கிட்டு இருக்கா. அவ பிறந்ததே அவனுக்காக தானே. சரி, நீ சொல்லிட்ட. அவ மனசு வந்து அவ கழுத்துல ஒரு மஞ்ச கயித்தை கட்டினா தானே. இந்த பிள்ளை தானா கேட்கும், நீங்க தான் சொல்லணும். இத பாருஷா, நான் கல்யாணமே செஞ்சுக்க போறதில்லை. தாயை சேர்ந்ததோர் கோயிலும் இல்லை, தந்தையை சேர்ந்ததோர் மந்திரமும் இல்லை. ஆமா, கண்ணு தெரியாத எங்க அப்பா அம்மாவுக்கு கண்ணுக்கு கண்ணா இருக்கிறதா என் லட்சியம். ஆமா, இவ வருவா, மனச மாத்துவா, எங்க அம்மா அப்பா அனாதை ஆயிடுவா, அப்புறம் பெத்தவங்க சாபம் வரும். எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. நான் ஒண்ணும் அம்மா அப்பா கிட்ட இருந்து பிள்ளைய பிடிக்கிற அரைக்கல. நான் தான் கல்யாணம் வேண்டாம். மணி, நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி வீராப்பு பேசுறவன் தான்டா. இப்ப கண்ணு இல்லாம உட்கார்ந்து இருக்கப்ப கூட மாட ஒத்தாசை பண்ணாம உங்க அம்மா தானும் குருடியா உட்கார்ந்து இருக்கா. அதுதாங்க நமக்குள்ள இருக்கிற ஒத்துமை. மின்னல் தாக்கி உங்க கூடவே எனக்கு கண்ணு போயிடுச்சு இல்லையா? அத்தை, உங்க 2 பேரும் மாதிரி அத்தான் கூட நான் ஒத்துமையா வாழ்வேன். அந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன நம்பி காலப்புறா கல்யாணமே பண்ணிக்காம இருக்காத. கல்யாணம் பண்ணிக்குவாமா. போட, அவன் மனசை புரிஞ்சுக்காம ஏதோ பேசுறேன். போமா, நீ அவன் பக்கமே பேசிட்டு இருக்க. அப்புறம் நான் உன்னை அறுபடை விட்டு தான் கூட்டிட்டே போக மாட்டேன். நீ நான் நடத்துவேன். நல்ல நன்றி. இவன் யாரும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். மகனே சுப்பிரமணியா, சீட்டு வாங்க போயிருப்பான் பிள்ளை. ஐயோ, கண்ணில்லாத குருடுகளுக்கு தீபாராதனை ஒண்ணுதான் குறைச்ச. கண் இல்லன்னா என்னடா? எங்கன் முருகன் அவங்களுக்கு மனசுலயே காட்சி தருவாரு. உனக்கு தான் கண் இருக்க, நீ என்ன சாமி கும்பிடுவா கோவிலுக்கு வர்ற? பொம்பளைங்க தானே பார்க்க வர. நீ பழத்தை கொண்டு வந்து முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணாலும் புண்ணியம் உண்டு. கிழத்தை கொண்டாந்து இருக்கேடா, இதுகளை கொண்டு போய் உண்டியில காணிக்கா போடு. எங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியணும், அவங்கள நான் காப்பாற்றணும். அதுக்காக இந்த என்கண் முருகன் அவங்களுக்கு எனக்கும் துணையா இருக்கணும். அம்மா அப்பா தாண்டா தெய்வம். பித்துக்குளி வாங்க வாங்க, அம்மா அப்பா முருகனுக்கு தீபாவளி நடக்குது, பாக்கலாம் வாங்க. கண்ணத்துல போட்டுக்க வாங்கப்பா. வாங்க வாங்க, வெள்ள வாங்க. அம்மா தீபாவளி நடக்குது, கிணத்துல போட்டுக்க. அப்பா தீபாவளி நடக்குது, கிணத்துல போட்டுக்க. என் கண் முருகா எங்க அம்மாவுக்கு கண்ணை கொடு. என் கண் முருகா எங்க அப்பாவுக்கு கண்ணை கொடு. என் கண் முருகா எங்களை கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா. முருகா 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 முருகா. அம்மா அப்பா வாங்க வாங்க, மெல்ல வாங்க, பார்த்து வாங்க. மெல்ல. அப்பா ஓரமா உட்காராத, பார்த்து பின்ன இருக்கு. மெல்ல 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 அப்படி உட்கார. அம்மா பார்த்து உட்காருமா, பார்த்து. மணி, இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கியே, யாரு வீடுப்பா இது? இது யாரு வீடோ? அப்பா முருகனுக்கு அறுபடை வீடு மட்டும்தான், நமக்கு நாம தங்குறதெல்லாம் வீடு. மணி, நாக்கு வறண்டு போதுப்பா, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரமா? அம்மா நான் தண்ணி எடுத்துக்கிட்டு வர வரைக்கும் இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. சரிப்பா, இங்கே இருங்க, எங்கேயும் நகராதீங்க. சரிப்பா, நான் வர்ற வரைக்கும் பத்திரமா இங்கேயே இருக்கணும். சீக்கிரம் வந்துருப்பா. சீக்கிரம் வந்துடுறேன், பத்திரமா இருங்க.
அட பாவி, என்ன விடு, என்ன விடு, என்ன விட்டு. ஐயா! சாமியா! காப்பாத்த யாருமே இல்லையா? உன்னை காப்பாத்துறேன், யாருமே வரமாட்டாங்க. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? யாருமே ஐயோ! என்ன விடு, என்ன விட்டு. அப்படியே கொண்டுருவேன். என்னடா? அப்பா, அம்மா, ஐயோ, ஐயோ, அம்மா, அப்பா, 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 முருகா, அப்பா, ஐயோ, ஐயோ, அம்மா, அப்பா, முருகா, முருகா, அப்பா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, அம்மா, எங்க அம்மா தண்ணிக்காக தவிச்சிட்டு இருப்பாங்களே. முருகா, எங்க அம்மாவுக்கு தண்ணி தாகத்தை தீக்கிற வரைக்கும் உயிரை பிடிச்சு வைப்பா. அதுக்குள்ளேயும் உயிர் போக கூடாது. முருகா, ஐயோ, நல்ல வேளை எங்க அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியாது. இந்த கோலத்துல என்ன பார்த்தா என்னம்மா துடிச்சு போயிடுவாங்க. முருகா, எங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதரா. என்ன பிரிஞ்சு எங்க அம்மா அப்பாவால இருக்க முடியாதுடா. முருகா, முருகா, அம்மா, ஐயோ, முருகா, அம்மா, மணி, வந்துட்டியாப்பா? நீ அம்மான்னு கத்துனிய, கீழே விழுந்துட்டியா? அடிக்கடி பட்டுதா? நீ அம்மான்னு கத்துனதும் எங்க ஈரக்கொலையே நடுங்கி போயிடுச்சுப்பா. அது நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அம்மான்னு கூப்பிட்டேன். என் பெத்த மனசு ஒரு நிமிஷம் உன் குரல கேட்டு பதறி போயிட்டேன்பா. நீ நல்லா இருக்கிறியாப்பா? இந்தம்மா தண்ணி அப்படிமா. என்னப்பா தண்ணி ஒரே உப்பு கரிக்குது? தண்ணி தாங்கப்பா. வெளியில மலைத்தூரில் ஏதாவது போடுதா? கையில பொட்டு போட்டா தண்ணி விடுத. அது வந்துப்பா ஒண்ணு இல்லப்பா. இது எங்கப்பா போற? பழம் ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, போறேன். என் தாய் தகப்பனத்துல நான் சாகக்கூடாது. செத்த செய்தி கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அந்த ரெண்டு வயிறும் என்னமா துடிக்கும். ஆமா, நான் உங்க காலையில தான் சாகணும். முருகா, கேட்டா இந்த கதி. மறுபடி ஆண்டவா, முருகா, அம்மா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.